வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் 1992 வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கலுக்கு வெளிவந்த கதை, இயக்கம், திரைக்கதை உதயகுமார் அவர்களோட கதை, இயக்கம், திரைக்கதையில் இசைஞானி இளையராஜா அவர்களோட மியூசிக்கில் விஜயகாந்த், சுகன்யா, மனோரமா, செந்தில், கவுண்டமணி, வடிவேலு, சலீம்கான் மற்றும் பலர் நடித்து ஒரு படம் வெளிவந்திருக்குது. அந்த படத்து பேர் சின்ன கவுண்டர். நீங்கள் நினைக்கலாம், இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா தேவர் மகன் வந்த வருஷமாச்சு, அந்த வருஷமே இந்த படம் வந்திருக்கான்னு கேட்கலாம். ஆமாங்க, இந்த படம் தேவர் மகன் வந்த வருஷமே தான் அந்த படம் வந்துச்சு. கமலுக்கு எப்படி பார்த்துக்கிட்டோன்னா தேவர் மகன் ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டோ, அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கு இந்த சின்ன கவுண்டருங்கிறது பார்த்துக்கிட்டோன்னா மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உங்களுக்கே தெரியும், கேப்டனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்தாவே பார்த்துக்கிட்டோன்னா அனல் பறக்கும் வசனங்களும், நரம்பு புடைக்கிற வசனங்களும், அதாவது தீப்பொறி கிளம்புற வசனங்களும், அதுபோக பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முறுக்கி சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா பேர் போனவர். லெஃப்ட்டு காலை தூக்கி வலது கையில் அடித்தா கரண்டு கம்பம் வெடிக்குங்கிறதா நம்ம விஜயகாந்த் சாருக்கே உண்டான ஒரு டெம்ப்ளேட்டு. அப்படிலாம் இருந்தால் நம்ம விஜயகாந்த் சாரை இந்த படத்தில் சாந்த சுரூபியாக சத்தமே இல்லாமல் பூனை நடக்கிற மாதிரி மெதுவாக பேச விட்டுருப்பா. அப்படி படத்தில் ஃபைட் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை. விஜயகாந்த் சாருக்கு இந்த படத்தில் ஃபைட் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் வந்த ஃபைட்டு மாதிரி லெஃப்ட் காலை தூக்கி ரைட் காலை வச்சு அடிக்கிற மாதிரி, நரம்பு புடைக்க அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபைட் சீன் இந்த படத்தில் கிடையவே கிடையாது. எல்லாமே பார்த்துக்கிட்டோன்னா நேச்சுரலாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே நம்பகத்தன்மையாக இருக்கும் இந்த படத்தில் வந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே. அதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உதயகுமார் பார்த்துக்கிட்டோன்னா அவர் இந்த மாதிரி வில்லேஜ் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறதுல பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய கட்டிக்கார். அந்த இயக்குனர் ஒரு கிழக்கு வாசல் அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு விஜயகாந்த் சாரை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவர் மகன் வந்த வருஷமே பார்த்துக்கிட்டோன்னா விஜயகாந்தை சந்தித்து இந்த படத்தை எடுத்திருக்கா. அப்படி எடுத்து அதே வருஷம் படம் வந்துச்சு. அப்போ பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பெரிய கதையில் ஒன்றுமே இல்லைங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டு. அந்த ஊர்லேயே இருக்க 100 தலைக்கட்டும் பார்த்துக்கிட்டோன்னா சக்கரை கவுண்டர், இவர் சின்ன கவுண்டர். சக்கரை கவுண்டருக்கும் சின்ன கவுண்டருக்கும் பார்த்துக்கிட்டோன்னா எப்போவுமே பார்த்தோன்னா ஏட்டுக்கு போட்டு தான், எலியும் பூனையும் மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது. இப்படி இருக்கவங்க 2 பேத்துக்குமே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சின்ன நிலத்தகராறு. அந்த நிலத்தகராறுனால பார்த்துக்கிட்டோன்னா வரக்கூடிய சண்டைகள். அந்த சண்டையில் பார்த்துக்கிட்டோன்னா இவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உளவாளியை விட்டு அந்த உளவாளி மூலியமாக பார்த்துக்கிட்டோன்னா சின்ன கவுண்டர் வீட்டில் நடக்கக்கூடிய சில மனக்கசப்புகள், சின்ன சண்டைகள், அந்த சண்டையில் இப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சின்ன கதை, ஒரு நிலத்தகராறு. அந்த நிலத்தகராறை வச்சு பிணைகிற இன்னும் நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி சின்ன கவுண்டர் வெளியே வந்தார் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. என்ன தான் அந்த படத்தோட கதை எப்படி இருந்தாலும் அவர் படத்தை கொண்டு போன விதங்கிறது பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சுகன்யா பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பாட்டு, கண்ணு பட போகுதே சின்ன கவுண்டர்னு பார்த்துக்கிட்டோன்னா பாட்டை போட்டு அன்றைக்கி இருக்க அந்த ஊரில் இருக்க வில்லேஜில், அதாவது கொங்கு மண்டலத்தில் பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இருக்குது. ஆனால் பெருசாக வெளியே தெரியல. அந்த காலகட்டம் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த பாட்டை வச்சு நிறைய பேர் பார்த்துக்கிட்டோன்னா இந்த பாட்டு இந்த கவுண்டர் வந்துட்டா அப்படி நல்ல தீர்ப்பு சொல்லுவா, அப்படி நல்லது சொல்லுவா அப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த ஊரில் கொங்கு சமூகத்தில் இருக்க ஒரு பயங்கரமான ஆளுங்க, கொஞ்சம் பெரிய ஆளுங்க இந்த பாட்டை ரொம்ப ரசித்து கேட்ட பாடல்களில் இந்த பாட்டும் ஒன்று. எப்படி பார்த்துக்கிட்டோன்னா இந்த பக்கம் தேவர் மகனில் பார்த்தா போற்றி பாடி பொண்ணுங்கிற மாதிரி இந்த படத்தில் சின்ன கவுண்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர் கண்டுபட போய் படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொங்கு மண்டலத்தில் இருக்க சில பெரியவர்கள் இந்த பாடமெல்லாம் நம்ம லைக் பண்ணுற பாட்டுனா இந்த பாட்டு. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா
அவங்களோட கெத்தை வந்து பார்த்தா இந்த பாட்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பிரதிபலிச்சிருப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட ப்ளஸ் பாயிண்ட். இப்படி ஒரு ஊருக்கு பெரிய மனுஷனாக இருக்கானே, இவரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா எப்படா வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பம்பர ஒரு சீன் ஒன்று வரும். நம்ம சோனியாவோட தொப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா பம்பர ஒரு சீன். அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா, என்னங்க அவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கா அப்படி ஊரே வந்து பார்த்தா ஒரு கூப்பிட்டு கையெடுத்து கும்பிடுது, தீர்ப்பெல்லாம் சொல்கிறா அப்படி இருக்க போய் இவர் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ட்டு ஒரு இது வந்தாலும், அங்கே தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு டைரக்டர் டச்சுங்கிற மாதிரி, என்னதான் ஊருக்கே போய் தலை கட்டாலும் அவரும் மனுஷன் தானே, அவரும் வந்து பார்த்தா நாளைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கை நடத்தணும்ல. அப்படிங்கும்போது அப்படி அந்த யதார்த்தத்தை லைஃப்பை காட்டுங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி சீனை வச்சு வந்து பார்த்துக்கிட்டோன்னா இவர் இப்படியும் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும், இவங்க காதல் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மருமக சண்டை வந்துடும். மனோரமாவுக்கும் சோனியாவுக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த மாமியார் மருமக சண்டை வந்து பார்த்தா அந்த படத்தில் வந்துடும். இவங்க 2 பேருமே காதலிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படியும் அந்த ஆட்டுக்கு ஓட்ட சீன் பார்த்தா அந்த ஒரு காமெடி சீன் வரும். அந்த சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கி டிவியில் போட்டாலும் உட்காந்து அந்த காமெடிலாம் பார்க்கக்கூடிய காமெடியால் மிக மிக முக்கியமான காமெடி அந்த காமெடி. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பக்கம் மனோரமா பின்னுவாங்க, ஒரு பக்கம் சோனியா பின்னும். இடையில 2 பேர் நம்ம செந்திலும் கவுண்டமணியும் சேர்ந்து அவங்க பங்குக்கு வந்து பார்த்தா அவங்க பின்னு பண்ணுவாங்க. அதான் நாங்கள் போனதுக்கப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்காந்து நீ சிரி, இன்றைக்கி சிரி, நாளைக்கு சிரியோ சிரின்ட்டு அவர் கவுண்டமணி சார் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த காமெடி வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசும். அதான் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தோட அந்த காமெடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து படத்தை வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி கொண்டு போனால் ஒரு மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்போம். அப்படி சக்கரதேவன் நான் சலீம் கோஸ் அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாலும் விஜயகாந்த் எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட ஆக்டர், அப்பேற்பட்ட ஆக்டரை எதிர்த்து ஒரு வில்லன் நிற்கணும் அப்படிங்கும்போது இவர் நடித்தா நல்லாயிருக்கும். அவரோட வாய்ஸே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பேஸ் கலந்த வாய்ஸில் அந்த அளவுக்கு பார்த்தா ஒரு மெச்சூராக இருக்கும். அப்படிங்கும்போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவா அப்படி, நீ வேலையை சின்ன கவுண்ட்டை பாரு, விஸ்வாசத்தை அந்த சக்கரை கவுண்ட்டை காட்டு அப்படின்னு ஒரு டைலாக். சின்ன டைலாக் தான், வேலையை எங்கே பாரு விஸ்வாசத்தை காட்டு அவ்வளோதான். ஆனால் அதை சொல்லக்கூடிய அந்த டோன், அந்த வாய்ஸோட டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இவருக்கே உண்டான ஒரு இது. அந்த டோனால் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர். அப்போ நான் கூட பார்த்து சலீம் கோஸ் சொல்கிறேன் சக்கரை கொண்டு சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் பேர் பார்த்தா அந்த மைண்டில் பக்ஸ் ஆகிருக்குன்னா அவரோட அந்த கேரக்டரோட நுணுக்கம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மைண்டில் நிற்கிது. அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த அளவுக்கு இருக்குது. படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒரு பஞ்சாயத்து சீன் ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சீன் வரும். நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வாத்தியார்னா அவர் வந்து பார்த்தா கணக்கு வாத்தியார் கிடையாது, அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிலம்ப வாத்தியாருன்னு சொல்லி சிம்பிளாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பஞ்சாயத்து சீனை முடிச்சு விடுவோம். அப்படி அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அல்டிமேட்டு. இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்ட மாதிரி பஞ்சாயத்தில் இருக்குது, இல்லைலாம் சொல்லலை, இன்றைக்கும் அப்படி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதை வந்து பார்த்தோன்னா 2 நிமிஷத்தில் 2 வழியில் சொல்லிடுவோம். அப்படி ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வடிவேலு, இந்த 2 பக்கம் 2 காமெடி ஜாம்பவான்கள், அதாவது கவுண்டமணி நடித்தபடி கவுண்டமணிக்கு சப்போர்ட்டிங்காக செந்திலுக்கு சப்போர்ட்டிங்காக வடிவேலு, இப்படின்னு 3 லேயராக பார்த்தா காமெடிக்கு வந்து பார்த்தா 3 லேயராக கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு சீன் வரும். நம்ம இப்படி இன்றைக்கி வந்து துணி கடைக்கு போகிறோம் பார்த்தீங்களா, துணி கடைக்கு போய் நம்ம துணி எடுக்கிறோம். ஆனால் கொங்கு மண்டலத்தில் கொங்கு நாட்டில் அப்படி கிடையாது. வீட்டுக்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா துணி எடுத்து துணியை விற்கிற மாதிரி சீன்கள் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா திணிப்பு கிடையாது. அன்றைக்கி இருக்க நடைமுறையை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே காட்டியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கான்னு தெரியல, 2000க்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா வீட்டுக்கே போய் வந்து பார்த்துக்கிட்டோன்னா துணி விற்கிறது, சைக்கிளில் கட்டிட்டு போய் நம்ம துணியை விற்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இருந்திருக்கு. அதை தான் வந்து பார்த்து அந்த படத்தில் அப்படியே காட்டியிருப்போம். அப்படி அதனால தான் வந்து பார்த்தா அந்த படம் பார்த்தா அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிட்டாங்க. நம்மளோட வாழ்வியல் அப்படியே எடுத்துருக்காங்களே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகுமே, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுமே அப்படின்ட்டு சூப்பராக வந்து பார்த்தோன்னா அந்த மக்களுக்கு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆனால தான் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்தளவுக்கு ஹிட்டான படம். என்ன தான் நமக்கு இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சின்ன சின்ன கொஞ்சம் சீன்கள் இருந்தாலும் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வந்த பாடல்கள் கண்டுபட போகுது சின்ன கவுண்டர் பாட்டு, அதே மாதிரி அந்த சுட்டி கொஞ்சம் வாழை கொஞ்சம் நிறுத்தி கோடிங்கிற பாட்டும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு வரக்கூடிய ஒரு பாட்டாகட்டும், முத்துமணி மாலை சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அது வேறு லெவலு. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மொய் விருந்து. பொதுவாக கல்யாணத்துக்கு மொய் வைப்பாங்க. சில பக்கம் சில சமூகத்தில்
கேடயத்துக்கு கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா மொய் வாங்குறதா ஒரு இது இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையானு எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் கல்யாணத்துக்கு மொய் வாங்க, காது குத்துக்கு மொய் வாங்குங்க, வீடு புது வீட்டுக்கு இந்த மாதிரி மொய் வாங்க. ஆனால் மொய் விருந்துங்கிறதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் புதுசாக கட்டியிருப்பாங்க. அது என்னடா அப்படின்னு கேட்டால், நம்மளால் வந்து பார்த்தா வாங்கின கடனை கொடுக்க முடியல, இந்த மாதிரி ஊரே கூப்பிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு ஊருக்கே சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காசை வாங்குறது அப்படிங்கிறத மொய் விருந்துங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா தெளிவாக காட்டியிருப்பாங்க. மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே காசு வைக்கும்போது இவர் மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாலி வச்சு போயிருப்பா. அப்படி ஒரு பக்கம் தாலி, ஒரு பக்கம் சோனி, அந்த 2 பேர்த்தோட முகத்தையும் காட்டி கல்யாணம் பண்ணி அந்த முத்துமணி மலை சாங் காட்டியிருப்பாங்க. இப்படி நிறைய சீன் படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சோனியாவோட தங்கச்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடைக்கல் தேடி வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி இப்படின்னு போனாலும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவுண்டர் தேடி ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு கவுண்டர் தான் பாதுகாப்பு, அந்த பொண்ணுக்கும் சரி அந்த பொண்ணால் இருக்கிற வீட்டுக்கும் சரி அந்த ஊருக்கே கவுண்டர் தான் பாதுகாப்புங்கிறதையும் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி இருந்த கொங்கு மக்களோட வாழ்வியல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலித்ததுனால இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. விஜயகாந்த் சாரோட மிக 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 அடக்கமாக அடக்கி வச்ச படம் இந்த படம் தான். அந்த அளவு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பஞ்சு டைலாக் இல்லாமல் நரம்பு புடைக்க பேசாமல் நார்மலாக பேசிக்கிட்டு கூட்ட படம். பெரிய காஸ்டியூம்லாம் கிடையாது. ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு துண்டு, நெத்தியில் ஒரு பொட்டு, அவ்வளோதான். இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நான் படம் முழு கூட்டி போடி படத்தில் காமெடி பற்றி சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த படத்தில் வர காமெடி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் காமெடி, தேங்காயிலேருந்து வாழைப்பழம், வாழைக்காய், அந்த காமெடி ரொம்ப பிடிக்கும். அது ஒன்று யார் அப்படிலாம் பேச சொல்கிறது அப்படிங்கிற காமெடி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி செந்தில், கவுண்டமணி, வடிவேல் இந்த 3 பேர் சேர்ந்து நடிக்கிற காமெடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மொத்தத்தில் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கிறது தெரியல. பார்க்கலாம், ஒரு டைம் கண்டிப்பாக பாருங்கள், போர் அடிக்காமல் போகும். அதான் இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் பார்த்தவங்க மறக்காமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நான் பார்த்து ரசித்த படங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தோணுச்சுங்கிறதையும் மறக்காமல் வந்து பார்த்துக்கிட்டான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு, கமெண்டு, சப்ஸ்கிரைபு, முழு வீடியோ வாட்சிங் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.